யசோதா கவலைப்படுவார். நாம் இதை பற்றியே மறந்துவிட வேண்டும். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? கம்சன் எதற்காக அப்படி செய்ய வேண்டும்? இவள் ஏதோ ஒரு சாதாரண அரக்கிதான். எங்கள் கண்ணனை, நம் கிருஷ்ணனை தனியாக பார்த்தவுடன் கடத்தி வந்திருப்பாள். பச்சிலம் குழந்தையை தனியாக விட்டு சென்றால் இவளை போன்ற அரக்கிகளும் அரக்கன்களும் வாய்ப்பை பயன்படுத்தி வரத்தான் செய்வார்கள். கவலைப்படாதே கண்ணா, இனி நான் உன்னை தனியாக விட்டு செல்ல மாட்டேன். கடவுளின் மாயைகளை பற்றி நான் அறிவேன். ஆனால் இன்று சாட்சாத் என் கண்களால் பார்த்துவிட்டேன். வாசுதேவ சகோதரர் மற்றும் தேவகி மைந்தன் புனிதமானவன். அந்த அரக்கன் கம்சனை அழிக்க பிறந்தவன். என்னவாயிற்று தாயே? என் கண்ணனுக்கு ஒன்றும் ஆகவில்லை அல்லவா? ஆமாம் யசோதா, இவனுக்கு ஒன்றும் ஆகவில்லை. மிக மிக நன்றாக உள்ளான். பார்த்தாயா, உன் மகன் மிகவும் உற்சாகமாக உள்ளான். இவனுக்கு எதுவும் ஆகவில்லை, மிகவும் நன்றாக உள்ளான். சரி, நான் கிளம்புகிறேன். இனி கவலைப்பட வேண்டாம் யசோதை அத்தை. வந்த துன்பம்தான் நீங்கிவிட்டதே. இனி எங்கள் கண்ணன், உங்கள் கிருஷ்ணன் நிம்மதியாக இருப்பான். அனைத்தும் முடிந்து விட்டது ராதா. ஆனால் ஒரு தாயின் மனக்கவலை தீராது. இனி ஒரு நொடி கூட என் கண்ணனை தனியாக விடமாட்டேன். எப்பொழுதும் என்னுடனேயே வைத்திருப்பேன். யசோதா, யசோதா, நான் கேள்விப்பட்டது உண்மையா? உன் கண்ணன் மிகப்பெரிய அரக்கியை கொன்று விட்டானே. அவள் மலையை விடவும் பெரியவளாமே. எங்கே பார்க்கலாம்? நம் கண்ணனுக்கு எதுவும் ஆகவில்லையே. என்ன? எல்லோரும் செல்லுங்கள். இது என்ன விளையாட்டா? என் கண்ணன் நன்றாகத்தான் உள்ளான். அனைவரும் இங்கிருந்து செல்லுங்கள். என் கண்ணனை பார்க்க வந்து விட்டார்கள். அங்க பாத்தீங்களா? என்ன இது? குழந்தை யாராவது ஒளித்து வைப்பார்களா? கண்ணனின் தாய் யசோதா மறைத்து வைப்பாள். உனக்கு என்ன பிரச்சனை? முதலில் இங்கிருந்து செல்லுங்கள். என்ன ராதா, இவர்களிடம் கூறேன், இங்கிருந்து செல்ல சொல்லேன். அனைவரும் செல்லுங்கள். அத்தை இப்பொழுது கோவத்தில் இருக்கிறார்கள். அதனால தான் இப்படி கூறுகிறார்கள். நீங்கள் அனைவரும் செல்லுங்கள். உங்களுக்கு யசோதா அத்தையின் கோபம் தெரியும் தானே? என் கண்ணன் மீது யார் கண்ணும் பட்டுவிடக் கூடாது. யசோதா மைந்தன் மிக பலசாலி. மிக பெரிய அரக்கியையே கொன்று விட்டானே. ஆம், கண்ணன் சிறப்பானவன் தான். அவன் தாய் சிறப்பானவள். அதுபோலதான் இந்த கண்ணனும். கிளம்புங்கள், கிளம்புங்கள். வாருங்கள், வாருங்கள், செல்லுங்கள். ஆம், தாயும் மகனும் சிறப்பானவர்கள்தான். நாங்கள் தனிமையில் இருந்து கொள்கிறோம். எங்களுக்கு யாரும் தேவையில்லை. ஆமாம் யசோதா, உன் கண்ணன் சிறப்பானவன்தான். ஏதோ சிறப்பான சித்திகளை புரியதான் இங்கே வந்துள்ளான். அனைவரும் என்ன கூறினார்கள் தெரியுமா? எவ்வளவு கொடூரமான பூதகி அந்த அரக்கி. உன் கண்ணன் அவளையே கொன்று கோகுலத்திற்கு பெரும் உதவிகளை செய்துள்ளான். அவர்கள் கூறுவதை நீங்களும் நம்புகிறீர்களா? இவனை பாருங்களேன், இவன் பச்சிளம் குழந்தை. அவளோ மிகவும் பயங்கரமான கொடிய அரக்கி. இவனால் எப்படி அவளை கொல்ல முடியும்? கடவுள் எப்படியோ என் மகனை காப்பாற்றி விட்டார். ஆனால் இனிமேல் ஒரு நொடி கூட பிரிய மாட்டேன். ஆஹா, என் அன்பான யசோதாவே, நாம் வாழும் இந்த லோகத்தில் ஒவ்வொரு உயிருக்குமே ஒரு நோக்கம் உள்ளது.